இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் காத்திருக்குங்க. நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓம் சரவணபவ போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் நடக்கும். இன்னைக்கு முருகனின் அருளால் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ஆடி மாத பௌர்ணமி அன்று பார்த்தீங்கன்னா எந்த முறையில் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடலாம், பூஜையில் செய்யக்கூடிய சில சிறப்பான பரிகாரங்கள் என்ன, இந்த ஆடி பௌர்ணமி அன்று நம்ம எந்த முறையில் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து அம்மனையும் குலதெய்வத்தையும் வழிபட்டா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நாளில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் தொல்லை நீங்கள் ஆடி பௌர்ணமி என்று செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பரிகாரத்தையும் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பௌர்ணமி வழிபாடு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா சந்திர தரிசனத்தின் போது இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்து போதும் சிக்கலான பிரச்சனைகள் கூட சுலபமாக சமாளிக்கக்கூடிய மன தைரியம் நிச்சயம் உங்களுக்குள்ள உண்டாகும். மனிதனாக நம்ம இப்போது இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய மனம் பார்த்திங்கன்னா தடுமாறுது. குழப்பங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் சங்கடங்கள் வரும்போது தான் நம்முடைய மனது தெளிவாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளக்கூடிய நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலை வரும்போதும் மனக்குழப்பத்தில் தடுமாற்றத்தில் அவசரத்தில் என்ன முடிவெடுப்பதுன்னே தெரியாமல் தவறான சில முடிவுகளை எடுத்து கஷ்டத்தில் சிக்கிட்டு இருப்பீங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுடைய மனம் தெளிவாக இருக்க சிக்கலான பிரச்சனை கூட சுலபமாக சமாளிக்க இந்த சந்திர பகவானை பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி என்று இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். பௌர்ணமினாவே சந்திர பகவானை மாலை நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி தினத்தில் மாலை 6 மணி அளவில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு, குறிப்பாக சந்திரன் உதயமாகும் நேரம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலாக இருக்கும். இந்த சந்திர உதயத்தின் போது சந்திர பகவானின் ஒளி உங்கள் மீது படும்படியான வெளியிடங்களில் நீங்கள் இருக்க வேண்டும். அப்போது மொட்டை மாடி, பால்கனி போன்ற இடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துக்கலாம். சந்திர தரிசனம் செய்ய செல்லும் போது உங்களுடைய கைகளில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கொண்டு போங்க. சந்திர ஒளி கிடைக்கும் இடத்துல சமானம் போட்டு அமர்ந்துட்டு உங்களுடைய 2 உள்ளங்கையிலும் பச்சரிசி வச்சுக்கிட்டு கையேந்தி சந்திர பகவானின் 2 கண்களிலாலும் மனதார தரிசனம் செய்துட்டு உங்களுடைய மனக்குழப்பம் தீர வேண்டும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் தீர வேண்டும்னு வேண்டிக்கோங்க. பிறகு எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு நடுக்கமோ தடுமாற்றமோ வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. மன தைரியத்தோடு இருக்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க சந்திர பகவானிடம். பிறகு என்ன செய்யணும்னா கையில் இருக்கக்கூடிய பச்சரிசி ஒரு சிறிய தட்டில் கொட்டி உங்கள் முன்பு வச்சிடுங்க. பிறகு தரையில் அமர்ந்து கண்களை மூடி தியானம் செய்த நிலையில் ஓம் கிரீம் வாம் சந்திர தேவாய நமக, ஓம் கிரீம் வாம் சந்திர தேவாய நமக எனும் மந்திரத்தை 108 முறை அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை உச்சரித்து சந்திர பகவானே மனமுருகி தரிசனம் செய்தாலே போதும் உங்களுடைய மனக்குழப்பம் தீரும், மன தெளிவு பெறுவீங்க. நினைத்த காரியம் உங்களுக்கு நினைத்த மார்க்கத்தில் சந்திக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு தானாகவே வந்துடுங்க. அது மட்டும் இல்லை, முகம் அழகு பெறுங்க. மேலும் அழகு என்பது வெள்ளையாவதை குறிப்பது இல்லைங்க. குழப்ப நிலையிலிருந்து உங்களுடைய முகம் திடீர்னு பார்த்திங்கன்னா பிரகாசமாக மாறும். உங்கள் மனதில் குழப்ப நிலையில் இல்லை என்பதை உங்கள் முகம் சொல்லிடும். இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்திங்கன்னா நிச்சயம் தவறாமல் இந்த ஆடி பௌர்ணமி என்று வீட்டில் செய்து பாருங்கள். ரொம்பவே சிறப்பான பலன் உண்டு. பொதுவாகவே பௌர்ணமி தினத்தில் நீங்கள் வீட்டில் எப்படி பூஜை செய்வது, சத்யநாராயண பூஜை எப்படி செய்யலான்னு தொடர்ந்து பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினம் வரும். முழு பிரகாசத்தோடு ஒளி வீசக்கூடிய சந்திர பகவானை நம்ம தரிசிப்பதன் மூலம் அவருக்கு ஒளி தரக்கூடிய சூரியனை வழிபடுவது நம்மளுக்கு ரொம்பவே சிறப்பான பலனை தருங்க. இந்த ஆடி பௌர்ணமி என்று அன்னை தேவி பராசக்தி வழிபடுவதோ சத்யநாராயண பூஜை செய்வதோ ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு தர இருக்கு. இந்த பௌர்ணமி ஒளிமயமான தினத்தில் அம்பிகைக்கு நீங்கள் பூஜை செய்து வழிபட்டா, அதுவும் ஆடி மாதத்தில் தேவியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த சத்யநாராயண பூஜையை பார்த்திங்கன்னா வீட்டில் இல்லைன்னா கோவிலில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் சிறப்பான பலன் உண்டுங்க.
இந்த சந்திர பகவான் உதயமாகக்கூடிய நேரத்தில் இந்த பூஜையை செய்யுங்க. சத்யநாராயண பூஜை பார்த்தீங்கன்னா காக்கக்கூடிய கடவுளான நாராயணுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பூஜை தான். பெருமாள் எடுத்த பல அவதாரங்களில் இந்த சத்யநாராயண அவதாரமும் ஒன்றுங்க. திருமணம், வீடு, மனை வாங்கும்போது திருவிழானே எல்லாவித நல்ல காரியத்துக்கு முன்னாடி இந்த சத்யநாராயண பூஜை நடத்துகிறாங்க. அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும்னு வேண்டிக்கொண்டு இந்த பூஜையை நீங்கள் இந்த அம்மா பௌர்ணமியில் செய்து பாருங்கள். முதல்ல பூஜை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம். பூஜை செய்யும் முன்னாடி வீட்டிலும் வாசலிலும் கோலமிட்டு மாயிலை தோரணம் கட்டி அலங்கரிக்கணும். பிறகு பூஜை செய்யும் முன்னாடி நிச்சயம் கணவன் மனைவி இருவருமே குளிச்சுட்டு சந்திரன் உதயாகக்கூடிய நேரத்தில் தான் பூஜையை செய்ய நீங்கள் ஆரம்பிக்கணும். வீட்டு பூஜை அறையில் உள்ள கடவுளின் சிலை படங்களுக்கு பூக்களை வச்சு விளக்கேற்றி பூஜையை தொடங்கிடுங்க. முதல்ல விநாயகரினுடைய பூஜை நவகிரக பூஜைன்னு செய்த பின்னர் தான் சத்யநாராயண பூஜையை செய்யணும். கடவுள் உங்களுக்கு என்ன குறை இருக்குது, உனக்கு எந்த அருள் வேண்டுன்னு வேண்டிக்கோங்க. பின்னர் தூபம் கற்பூர தீபம் காட்டி பூஜை செய்ய தொடங்குங்க. இந்த பூஜையை செய்வதன் மூலம் புத்திர பாக்கியம், பட்டம், பதவி, புகழ், செல்வன்னு, அதிகாரன்னு அனைத்து வித நலன்களும் உங்களுக்கு உண்டாகும். இந்த பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய இந்த பூஜையின் போது பார்த்திங்கன்னா நாராயணுக்கு பிடித்தது போல பால் பாயாசம், பாசிப்பயிறு கஞ்சியும் சத்யநாராயண பூஜையின் போது பார்த்திங்கன்னா இந்த நெய்வேத்தியம் படைத்து வழிபடுங்க. மேலும் இந்த வழிபாட்டின் மூலம் பார்த்திங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஆடி மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா தெய்வீக ஆற்றல் அதிகரித்து காணக்கூடிய அற்புத நாளாக அமைய போகுது. இந்த நாளில் நம்ம இறை வழிபாடு, சந்திர தரிசனம் செய்வது சிறப்பான பலனை தருங்க. விரதம் இருந்து சந்திரனை தரிசித்திங்கனாலே மன அமைதி கிடைக்கும். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய மந்திர ஜபம், என்ன நினச்சி மந்திரங்களை உச்சரிக்கிறீங்களோ அந்த காரியம் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியாக மாறும். அதே சமயம் இந்த ஆடி பௌர்ணமி என்று சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய தவிர்க்க வேண்டும்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் சக்தி வாய்ந்த நாட்களில் ஒன்று இந்த ஆடி பௌர்ணமி. தெய்வீக ஆற்றல் அதிக நிறைந்த நாளுங்க. இந்த பௌர்ணமி அன்று சந்திர பகவான் தன்னுடைய முழு ஆற்றலோடு இருக்கும் நேரம். இந்த நாளில் அம்மனின் அருளை பெற வழிபாடுகளும் பூஜைகளும் செய்வது ரொம்ப சிறப்பு. மேலும் இந்த ஆடி பௌர்ணமி என்று தவறுகள் மட்டும் தெரியாமல் கூட செய்து விடாதீங்க. வீட்டில் உள்ள செல்வ வளம் குறைஞ்சே மகாலட்சுமி கோபத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படலாம். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் பார்த்திங்கன்னா எந்த தவறுகளை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆடி பௌர்ணமி என்று குறிப்பாக மாலை நேரத்தில் யாருக்குமே அரிசி, உப்பு, பணம், பருப்புன்னு கடனாக கொடுத்து விடாதீங்க. இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தை நீங்களே அவமதித்து வெளியில் அனுப்புவதற்கு சமமாக மாறிடும். மேலும் இந்த ஆடி பௌர்ணமினால் மாலை நேரத்தில் வீட்டை இருள் சூழ்ந்ததாக வைத்திருப்பதோ இல்லை மாலை நேரத்தில் தூங்குவதோ வீட்டில் தரித்திரத்தை ஏற்படுத்தலாம். அதே போல் இந்த பௌர்ணமினால் வீட்டை சுத்தம் இல்லாமல் வைத்திருக்காதீங்க. சமையல் அறையில் உணவு பாத்திரங்கள் கழுவாமல் போட்டு வைக்காதீங்க. அசைவம் சாப்பிடுவதை தவிருங்க. வீட்டில் எதிர்மறை ஆற்றலை அதிகரித்து வறுமை அதிகரிக்கும். அதே போல் இந்த நாளில் பார்த்திங்கன்னா முடி, நகம் வெட்டுது, கடன் கொடுத்தல், வாங்குதல் போன்றவற்றை தவிர்க்க பாருங்க. யாரிடமோ வீணாக சண்டையிடவோ கோபப்படவோ இல்லை தீய வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. இந்த பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் 6 இருக்கு. அது என்னன்னா, ஆடி பௌர்ணமி நாளில் தெய்வீக ஆற்றல் அதிக நிறைந்த நாள்னு சொன்னேன். அதனால் இந்த நாளில் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க. பூஜை அறையிலும் வீட்டில் தலைவாசலும் அருகே விளக்கேற்றி வழிபடுவது நல்லது. அம்பிகைக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம். குறிப்பாக அபிராமி அந்தாதி படித்து வழிபடுங்க. மேலும் வீட்டில் திருவிளக்கு பூஜை, அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். அதிகாலையில் நீராடி சிவபெருமானியும் அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபட்டு வந்தாலே சந்திர தரிசனம் செய்வதோ விரதம் இருப்பதோ சிறப்பான பலனை தரும். பௌர்ணமி நாளில் கங்கை மற்றும் கௌதாரி போன்ற புண்ணிய நதிகளில் குளித்தா சிறந்த பலன் உண்டுங்க. இந்த பௌர்ணமி அன்று அன்னதானம் செய்தீங்கன்னா கர்ம வினைகள் கரைஞ்சு புண்ணியங்கள் உண்டாகும். இந்த ஆடி மாத பௌர்ணமி பார்த்திங்கன்னா புதன்கிழமை அமைந்திருக்கு. அதனால் அருகில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. முடிந்த அன்னதானம் செய்யலாம். அது மட்டும் இல்லை, குறிப்பாக இந்த நாளில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பார்த்திங்கன்னா பொருட்களையும் மற்றவங்களிடமிருந்து கடனாக வாங்காதீங்க. காசு போன்றவற்றை கடனாகவும் கொடுக்கக்கூடாது. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் பௌர்ணமி அன்று வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்திங்கன்னா
ஓம் சந்திர தேவாய நமகன்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்கள் மனக்குழப்பம் நீங்கி நிச்சயம் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக மாறும். தேங்க்யூ வியூவர்ஸ்.